அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளருக்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில 20வது பாடத்திட்டமா ஒரு மாவட்ட ஊராட்சிக்கு அமைய பெறக்கூடிய வளர்ச்சி திட்ட தயாரிப்பு எப்படி இருக்கணும், அந்த மாவட்டத்துக்கு அமைய வேண்டிய மாவட்ட திட்டமிடும் குழுக்கள் அமைவதற்கான வரையறை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலி பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காணொலி பதிவை தாண்டி நாம் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் இந்த ஊராட்சி செயலருக்கான பாடத்திட்டத்தை நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிரிவு 240 மற்றும் 241 இந்த ரெண்டையும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல 240 என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மாவட்ட ஊராட்சி அல்லது சிற்றூராட்சிகளுடைய வளர்ச்சி திட்ட தயாரிப்பை பற்றி கூறுகிறது. ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு எப்படி அவங்க அறிக்கை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு படிநிலை தான் இது. ஒவ்வொரு சிற்றூராட்சியும் ஆண்டுதோறும் ஒரு வளர்ச்சி திட்டத்தினை தயாரித்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே ஊராட்சி ஒன்றிய மன்றத்திற்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ ஒரு சிற்றூராட்சி அவங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை எழுதி என்ன பண்றாங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய மன்றத்துக்கு அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே அனுப்பிடுறாங்க. அதை வாங்கிக்கிற அந்த சிற்றூராட்சியினுடைய வளர்ச்சி திட்டத்தை அறிக்கையை வாங்கிக்கிற அந்த ஊராட்சி ஒன்றியம் அதை தனக்கு மேல் இருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்துக்கு பணிந்து அனுப்புறாங்க. ஸோ அதை மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கலாம். இன்னென்னதை நாங்கள் கொடுக்கலாம்னு பரிந்துரைக்கிறோம், இன்னென்னதை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மேல ஒரு ரிப்போர்ட் எழுதி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட ஊராட்சிகளுக்கும் தன் பங்கிற்கு தனக்கான ஓராண்டிற்கான வளர்ச்சி திட்டத்தை அவங்க அந்த ஒரு சிற்றூராட்சிக்கும் உருவாக்கிட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் உருவாக்கிட்டு மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்திற்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறதையும் எழுதி அதை தனது பிரிவான 241 பயன்படுத்தி மாவட்ட திட்டமிடும் குழுக்கிட்ட அனுப்புறாங்க. ஸோ அவங்க தான் இதுக்கான ஃபண்ட் அலாட் பண்ண வேண்டியவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாவட்ட திட்டமிடும் குழு தான் ஒரு மாவட்ட ஊராட்சிகளுக்கு என்னென்ன நலத்திட்டம் போய் சேரணுமோ அதை கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அலாட் பண்ணணும். அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு தேவையான ஃபண்டையும் அலாட் பண்ணணும், சிற்றூராட்சிக்கு தேவையான ஃபண்டையும் அவங்க அலாட் பண்ணணும். அதனால இதுதான் படிநிலை. அப்போ பாருங்க, முதல்ல சிற்றூராட்சி அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனுப்புறாங்க. ஊராட்சி ஒன்றியம் அவங்க என்ன சிற்றூராட்சிக்கு இது தேவைப்படுது, எங்களுக்கும் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஊராட்சிக்கு அனுப்புறாங்க. மாவட்ட ஊராட்சி சிற்றூராட்சிக்கு இது தேவைப்படுது, ஊராட்சி ஒன்றியத்துக்கு இது தேவைப்படுது, எங்களுடைய மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்துக்கு இது தேவைப்படுது. ஸோ இதை மூணையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட திட்டமிடும் குழுக்கிட்ட அனுப்புறாங்க. அந்த குழு இந்த மூன்றுக்குமான வளர்ச்சி திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க. இதுதான் இந்த பிரிவு 240 கூறுவது. அதுக்கப்புறம் இந்த பிரிவு 241 மாவட்ட திட்டமிடும் குழு எப்படி அமையுது அப்படிங்கிறத தான் நாம இங்க பார்க்க போறோம். அப்ப பிரிவு 241 மாவட்ட திட்டமிடும் குழு அமைப்பது பற்றி பேசுகிறது. அது எப்படின்னு பாருங்க, ஒரு மாநில அரசானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றிய மன்றங்கள், சிற்றூராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் ஆகியவைகளால் தயாரிக்கப்பட்ட திட்டங்களை ஒருங்கிணைத்து அந்த வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மாவட்ட திட்டமிடும் குழுவை அமைக்கிறது தான் இந்த பிரிவு 241 வேலை. ஸோ அப்போ இங்க சொன்ன அதே படிநிலையில இன்னும் சில அமைப்புகளை நம்ம சேர்த்துக்கிறோம். இங்க பார்த்தது பாத்தீங்கன்னா சிற்றூராட்சி பார்த்துருக்கோம், ஊராட்சி ஒன்றியம் பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல ஊராட்சிகள்னா மாவட்ட ஊராட்சிகளையும் வச்சுக்கலாம். இப்போ மாவட்ட ஊராட்சி, சிற்றூராட்சி, ஊராட்சி ஒன்றியத்திற்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையானதை ஒதுக்கி கொடுக்கறது ஒரு மாவட்ட திட்டமிடும் குழுவோட வேலைன்னா, வேற என்னென்ன அமைப்புகளுக்கும் அவங்க வளர்ச்சி திட்ட அறிக்கையை ஒதுக்கி கொடுக்கணும்னா, பேரூராட்சி கேட்டாலும் ஒதுக்கி கொடுக்கணும், நகராட்சிகள் கேட்டாலும் ஒதுக்கி கொடுக்கணும், மாநகராட்சிகள் கேட்டாலும் ஒதுக்கி கொடுக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த திட்டமிடும் குழு அமைக்கப்படுகிறது. இப்போ இந்த திட்டமிடும் குழுவில யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க, அந்த உறுப்பினர்கள் தான் இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த உறுப்பினர்கள் யார் யாரு அப்படின்னா, இங்க சொல்லப்படக்கூடிய உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருப்பது அவசியம் அப்படிங்கிற பார்வையில தான் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் அந்த மாவட்ட மக்களவை உறுப்பினரா அவர் இருக்கணும். அந்த மாவட்டத்துல அவருக்கான ஓட்டு அதிகாரம், ஓட்டு போடும் பொறுப்பு அவருக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்ததா இருக்கணும். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும்.
தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்காருன்னா அந்த மாவட்ட திட்டமிடல் குழுல இருப்பாரு, அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். ஊராட்சி ஒன்றிய மன்ற தலைமையர்கள் இருப்பாங்க, நகராட்சி மற்றும் பேரூராட்சி மன்ற தலைமையர்கள் இருப்பாங்க, நிரந்தர சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த மாவட்ட திட்டமிடும் குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்க தகுதி பெற்றோர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பிரிவு 240 மற்றும் 241 பற்றி கூறுகிறது. இது போன்று அடுத்து ஒரு பயனுள்ள காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.